மாபெரும் பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கட்சிக்கு சார்பாக எங்களுடைய பாரத பிரதமர், உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடிஜி தலைமையில் மதுராந்தகத்தில் அற்புதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள், கட்சி தொண்டர்கள், அனைத்து கட்சியினரை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் கூடக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தில் மதியம் எங்களுடைய பாரத பிரதமர் வருகிறார். அதற்கு முன்பாக அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அவர்களுடைய தொண்டர்களும் அனைவரும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஸோ இது என்டிஏ எங்கே காணவில்லை என்று சொன்னவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் என்டிஏ தான் இருக்கிறது. 234 தொகுதியிலும் என்டிஏவுடைய வேட்பாளர்கள் தான் வரக்கூடிய காலத்தில் வெற்றி முகத்துடன் சட்டசபைக்கு செல்லக்கூடிய ஒரு முதல் விழாவாக அடிக்கோல் விழா என்று சொல்வோம். ஒரு பில்டிங் போடுவதற்கு முன்பாக அஸ்திவாரம் என்று சொல்வோம். அதுபோல் ஒரு பூமி பூஜை மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமர் கோயிலிலிருந்தும் ஆதிபராசக்தி பீடத்திலிருந்தும் எங்களுக்கு ஒரு எப்பொழுதுமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய தோழமை கட்சிகளுக்கும் மிக மிக எப்பொழுதும் ஒரு ஒற்றுமை உண்டு. எப்பொழுதும் திருப்பரங்குன்றம் முருகருக்கு தமிழ் கடவுள் முருகருக்கு என்று சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு பேரிகார்டுகளை வைத்த ஒரு ஆட்சியை தமிழக மக்கள் எவ்வளவு சீக்கிரம் அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டணியே திருப்பரங்குன்றம் முருகர் செயலால் கடகட என்று நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஜனவரி 6ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணி மாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏற்படும் என்று சொல்லியிருந்தேன் ஜோதிடத்தின் மூலியமாக. அதன் மூலியமாக இன்று வீறு கொண்டு இப்பொழுது ஒரு பெரிய மாபெரும் கூட்டம் மதுராந்தகத்தில் ஆரம்பித்திருக்கிறது. கன்னியாகுமரி வரைக்கும் அது விரைவிலே எதிரொலிக்கும். அப்படி இல்லை, அதாவது அரசியல்வாதியா நாங்க 234 தொகுதியில தான் பேசுவோம். ஜோதிடரா உங்ககிட்ட வந்து தனியா பேசுறேன். இது வந்து அரசியல் மாநாடு, எங்களுக்கு அதனால ரொம்ப முக்கியம். அது அந்த தேர் வந்து அன்னைக்கு இரவு போற மாதிரி இருக்குது. பாதுகாப்பு காரணங்கள் அப்புறம் நிர்வாக காரணமா அந்த தேரே ரத்து இல்ல நீங்க கடந்த ஒரு 2 வருடங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரச்சனையை வந்து திசை திருப்புறதுக்காக இந்து அறநிலைத்துறை தான், அதாவது கொலை, கற்பழிப்பு, கூட்டு கற்பழிப்பு, சாராயம், கஞ்சா, சின்ன பசங்க கத்தியை வச்சு ரோட்ல வெட்டுறதெல்லாம் நீங்க தான் உங்க சேனல்ல காட்டுறீங்க, எல்லா சேனல்லையும் காட்டுறீங்க. குறிப்பா முதன்மையா வந்து பாலிமர் சேனலும் தந்தி டிவி சேனலும் எல்லாவற்றையும் காட்டுகிறார்கள். அதெல்லாம் வந்து மக்கள் மறக்கடிக்க வேண்டும் என்று மக்களுக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்கக்கூடிய கோயிலை தான் டார்கெட் செய்கிறார்கள். அதுக்கு